இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கருத்து சாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரிஸ்னாப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்காம ஹலோ சோல்ஜர்ஸ். ஏன் என்ன வணக்கம் சோல்ஜர்ஸ், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பகவான் வீடியோ ட்ரோல் போட்டியா இல்லையா? இதை பேசாம காண்டாவதே இல்லையா? இந்த படத்தை ஆரம்பத்தில் தான் பேசிட்டு அப்படி ஒரு வயசு என்ன ஏன் தப்பு சொல்றீங்க? ஆக்சுவலி நம்ம அரசியல் படம்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா எடுக்கலாம். அதுக்காக அரசமாவே திரும்ப எடுக்க முடியுமா? இதுல வேற ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வேற. இதே இந்த டீம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி ஒண்ணுதான், படத்துக்கு வந்து விற்கிறதுக்கு பேரே கிடைக்கலையா? அது என்ன படத்தோட பேர் TN 26. இது என்ன பைக் நம்பர் பிளேட் மாதிரி இருக்குது. கோட்ல தளபதியோட கார் நம்பர் பிளேட் ரெஃபரன்ஸா? எஸ். நம்பர் பிளேட் ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல, படத்தை டிவிக்கு ரெஃபரன்ஸ், திரிசாணி ரெஃபரன்ஸ், தலைவர் ரெஃபரன்ஸ். திரிஷா அண்ணியா? ஆமா, தப்பா பேச உள்ள பிச்சு போட்டுறாங்க. முன்னிருக்க ஆல்ரெடி ஒரு தலை கண்டபடி வாய் விட்டு ஒருத்தரை புதர்லாம் தெரிவிட்டு இருக்காங்க. இங்க நம்ம இந்த கட்சி எதிராக. பட் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஏதுன்றத ஃபன்னா கலாச்சி பார்க்கலாம். பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா TN 26 நம்ம டிவியோட படம். ஓகே, வீடியோ பார்க்க முன்னாடி லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாரா பசங்களோட போயிடலாம். நான் கலை கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. இந்த படத்தோட டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ராமையோட பையன் தான். அந்த படத்தோட டைரக்டர் உண்மையா அப்பா நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்தா டைரக்டர் எல்லாம் பார்க்க வச்சு கருத்து இருக்கு. அப்படி என்னடா படம் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஹீரோ படத்துக்கே போயிருக்கலாம்டா. படத்துல ஹீரோவோட இவர்தான் அதிகமா வராரு. மாஸ் ஃபைட், டான்ஸ், டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் கேமரா, ஃபைட் கூட ஒத்துக்குவானா, டான்ஸ் எல்லாம் பையனாச்சு. படத்தோட டைரக்டர் நம்ம சதுரங்க வேட்டை நட்டி. அவருக்கு ஒரு மாச சீன்ல ஒரு ஃபைட் சீன்ல படம் ஃபுல்லா அவரை ஒரு ஃப்ராடு மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. நட்டி ஒரே மனுச்சு சதுரங்க வேட்டைன்ட்டு அதுல இருந்து வர படம் எல்லாமே ஃப்ராடு கேரக்டர் தான். வர்ற கதையெல்லாம் அதே மாதிரி வர ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டுபாகோர் ஃப்ராடு ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. பொலிட்டிக்கலே வரலையே. உங்க அப்பா வச்சு படம் எடுத்து பார்க்கணும்னா நீங்களே படம் எடுத்து வீட்டுல யூடியூப்ல போட்டு காட்டுங்க. தியேட்டர்ல போட்டு எங்க கழுத்தா இருக்காதீங்க. எல்லாமே நான் ஓட்டிட்டு தான் பார்த்தேன். தியேட்டர்ல பார்த்தவனாலுமே நினைச்சா இப்போ பரிதாபக்குரியமா இருக்குது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? படத்தை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பண்ணையார். அந்த பண்ணையாருக்கு நிறைய சொத்து இருக்குது, காசு இருக்குது. 1000 கோடி ஜமீன்தார். 1000 கோடி ஜமீன்தாரா? அவங்க சொல்லப்படாத ரூல் என்னன்னா அந்த ஃபேமிலியில ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றுக்குவாங்களாம். ஏன்னா 2 பேர் குழந்தை பிறந்துருச்சுன்னா 500 பிரிச்சு கொடுத்தா 500 கோடி ஜமீன்தார்னு சொல்லிடுவாங்கன்ட்டு 1000 கோடி ஜமீன்தார்னா ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும். அப்படி ஒரு கேவலமான லாஜிக். பாப்புலேஷன் கம்மி பண்றதுக்கு ஜப்பான்ல வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அப்ப ஏறவே ஏறாது ஜமீன்தார்னா காசு அப்படியே தான் இருக்கும். பெரிய பணக்கார ஒருத்தர் இருப்பா. அப்படி அவருக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஹீரோ உருவாக்கணும்னு ஆசை. நீங்க சும்மா விட்டாலே யாராவது ஒருத்தர் எம்ஜிஆர் வரலாம் போவான். ஆனா இல்ல எம்ஜிஆர் மாதிரி ஆக்டர் ஆக்கணும்னு பார்க்கும்போது அங்க வராது நம்ம தங்க நட்சத்திரம். இல்லையே, அவர் பேர் வேறையாச்சு, குல்கந்த் குமார். குல்கந்த் குமார் பேர் இருந்துச்சு அப்படின்னா எங்க அப்பா குல்கந்த் வைக்க போனாராம். ஆனா குல்கந்த் குமார் சேர்த்துட்டாராம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்ட இந்த ஹீரோ இவரு ஊருக்கு வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே இவரை பார்க்க அமைச்சிருப்பாரு பண்ணையார். அப்ப டேலாகோட பேச இருப்பாருங்க. அதுதான் ஹைலைட். அண்ணாந்து பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி. என்ன அசிங்கமா பேசுறீங்க? என்ன அசிங்கமா பேசுறேன்? என்னப்பா குஞ்சி பார்த்தா பூமி, முடிஞ்சு பார்த்தா பூமி, நேரா பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள காடு அப்படின்னு. ஐயா இது ஒட்டிக்கிச்சு, போட்டு போட்டு சாகுது. சான்ஸே இல்ல தெரியுமா? such an unique way. அது வேற ஆள் கிடைக்கல போல. படத்துல பட்ஜெட் கம்மி தான் போல. அதெல்லாம் பண்ணாங்க, காஸ்ட் கம்மி பண்ணி விட்டு எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட கேரக்டர் திரும்ப வருது. உதாரணம் சொல்லனா ஹீரோ முதல்ல பாடிப்பா. அப்படி அந்த படத்தோட டைரக்டர் இருப்பாரு. அவர் பழைய டைரக்டரோட ஸ்ரீதர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. திரும்ப அதே கேரக்டர் கூட்டு இது பாம்பேல இருந்து வந்த டைரக்டர்னு காமிச்சிருப்பாங்க. இது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம கலைஞ்சோக்கர் தான். ஆனா கலைஞ்சோர கேவா காமிச்சு தெரியுமா? அங்கதான் எனக்கு இடிக்குது. இங்கதான் ஹீரோ வடக்கன்ல இருந்து நாகராஜ
சொன்னா மாறு அப்படி. மணிவண்ணன் தான் வந்து அமாவாசையே எம்எல்ஏ மாத்தினது. எம்எல்ஏ மாத்தினாலே புத்தி காட்டின மாதிரி சூப்பர் ஸ்டாராக வந்தது. புத்தி காட்ட ஆரம்பிச்சது இந்த ஹீரோ. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த கார்ல இருந்து இறங்கி போன உடனே ஃபைட் பண்ணுவார்ல, அப்ப சாமி எல்லாம் வந்துரும்ல. நான் கருடன் பட ரெஃபரன்ஸ் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க அது கருடன் இல்ல, அது ரியல் லைஃப்ல ரஜினி சார் பண்ணது. வேற என்னன்னா ஒரு முன்னாள் கழுகு எல்லாம் டென்ஷன் ட்ரிகர் பண்ணுவாரு. சூப்பர் ஸ்டார் ஆனவன் பெரிய ஆனவன் பல வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாரு, அரசு கட்சி ஆரம்பிப்ப சொல்லிப்பாரு. அதனால நான் வந்து இன்னும் போலீஸ்காரங்க வந்தா வந்து மடக்கி வேணும்ட்டே அசீவப்படுறதான் ட்ரை பண்ணுவாங்க. இது லாரி எடுத்து மோத வருவாங்க, இது ஐடி ரைடு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையே நடந்ததுதான், ரஜினி நடந்ததுதான். அப்போ நான் இருக்கோம் இதே 2 நாள் நடந்திருக்கேன். நாகேஷ் இருப்பார், ரஜினி பண்ணிருப்பாரு. என்னையா பிளாக் பண்றேன் இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருன்ட்டு காலை விட்டு வெளியே வந்தோடனே மக்கள் எல்லாம் கூட்டமாகி சிஎம்ஏ போக முடியாத அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கும். இந்த படத்துல பார்த்தா யார் மக்கள்லாம் வரல, திருமணம் குடுக்கிட்டு இருக்கீங்க வரும். ஏய் என்னடா பண்றீங்க, திருமணம் பாத்துட்டு இருக்காரு. சரி ஹீரோ வந்தாரு, கை குத்தாரு, பேசுவாங்கன்னு பார்த்தா அவன் வந்து அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவர் தான் போயிட்டு உட்காந்து சாமியாரா மாதிரி காணி பண்ணிட்டு இருக்காரு. சாமியார பார்த்தவனே வந்து போஸ்ட் கையெழுத்து கும்பிடுவோம். நம்ம வாட்டியா ரைட்டிங் பத்தியா அங்க நிக்கிறடி. படத்துல ஹீரோ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்துல வந்து நடிகையோட 2-3 படம் சேர்ந்து அடிச்சதால வந்து ஏதோ கனெக்ஷன் ஆயிடுச்சுட்டு ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துடும். பட் இதெல்லாம் முக்கியம் நான் பார்த்தாம இருக்கு, எங்க பார்த்திருக்கேன். நான் எதுவுமே சொல்ல, நீங்களே வந்து கண்டுபிடிச்சிங்க, நீங்களே டீகோட் பண்ணிக்கிங்க. ஹீரோவுக்கு வந்து 4 படம் ஒன்னா தனிச்சதுனால அந்த ஹீரோயின் வேணான்ட்டு ஹீரோவோட ஒய்ஃப் வந்து வேணா வச்சிருப்பாங்க. ஆனா புதுசா வந்து இந்த படத்துல ஒன்னா வச்சிருப்பாங்க. லிப்டில் கிஸ்ஸிங்கா இருந்திருக்கும். இதை விட கொடுவேடா, காரக்குடி நடக்க வேண்டிய ஷூட்டிங் காஷ்மீர்ல போயிருந்திருக்கும். இதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. அடா ஆமா, என்னையா இதெல்லாம் வச்சிருக்கீங்க, யாரையா நீங்க? காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கறது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கும். ஆனா கதையை வந்து இங்க உரி இருப்பாங்க. இல்ல அது படம் ஃபுல்லாவே எனக்கே குழப்பமாயிடுச்சு. ஒரு கோர்வையே இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஒத்துக்குவேன், உட்காந்து பார்த்துடலாம். செகண்ட் ஹாஃப் ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியல. படத்துல பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு போறது மக்கள் தயாரா இருப்பாங்களாமா. இவருதான் சிஎம்னு மக்களே சொல்லுவாங்களாமா. அவதான் முடிஞ்சு போச்சு. அவதான் சிஎம். கட்சி ஆரம்பிக்காம பேசிருப்பாங்க தவிர கட்சி ஆரம்பிக்கவே மாட்டாருங்க. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. கடைசியில ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து இல்ல நான் வந்து கட்சியில இல்ல, எனக்கு வந்து உடம்பு சரியில்ல, நான் வந்து ஃபாரின்ல போயிட்டு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்து அதனால வந்து எனக்கு வந்து உடம்பு முடியல, அதெல்லாம் வந்து கட்சி அப்படி கொடுக்க போயிடுவாராமா ஹீரோ. இது யாருக்கு லைக் ஆகுன்னு தெரியுதா? ரெண்டு பேரையும் கட்சி ஆரம்பிப்பது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் எழுப்பாங்க. இப்படி பண்றாங்க. இந்த படத்துல கேள்விதான் இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட எல்லாம் தயாரிட்டாங்க. இவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டார், இதுக்கப்புறம் யார் ஆக்டருமே கிடையாது. யாராச்சும் நின்னாலே இவர் தான் வந்து சிஎம்ன்ற மாதிரி இருக்கும் பொழுது எதுக்கு அந்த ஹீரோ வந்து இதை விட்டுட்டு போனாரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குது. எந்த மனைனாவது விட்டு போவனா நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அதே மாதிரி படத்துல வந்து ஒரு சீன் வரும். கட்சி அமைப்பாங்க சொன்ன உடனே இது மாதிரிலாம் எங்களை பண்ணாங்க, யார் இது கொண்டாங்க, அது கூட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களாமா. சொல்லும் போது ப்ரெஸ் எல்லாம் வந்து அது எங்க எப்படிங்க முடியும், எப்படிங்க ஏமாத்துறீங்கன்ட்டு நாக்கப்படாம கேட்பாங்க பிரஸ். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இங்க யாரு காதை குத்துறீங்க? நல்லா பிரஸ் வேலை பார்த்து வந்தா யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும். இல்ல ஓரளவுக்கு சினிமால லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்ட்டு அந்த தியரிக்கே நான் வரேன். அப்படி பார்த்தா கூட படம் இன்டென்ஷனே இல்லாம போகுது, எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னே தெரியல. இதுன்றாங்க அதுன்றாங்க. கிங்ஸ் தான் பார்த்தா சத்தியமா எரிச்சலா இருக்கு. அடிச்சிடாது, நம்ம இரிட்டேட்டிங் பண்றான், நமக்கு தள்ளி போயிடுவோம். முதல் பிரஸ் யாரெல்லாம் என்ன அட்டாக் பண்ணுவாங்க தெரியுமா? எவன்லாம் வந்து பேக்கப் இல்லையோ, எவன் அடிச்சா வந்து திருப்பி அடிக்க மாட்டானோ அவரை பிடிச்ச இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த படத்துல அதுதானே இவங்க வந்து உசாரா வந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சிங்க, சின்ன கட்சி தான் ஓட்டிருக்காங்க, பெரிய கட்சி பக்கம் போவே இல்லை. வேடாவா கரெக்டாங்க, ஒத்துக்கிறேன். படத்துல ஹீரோ வந்து ஐடி ரைடு வருமா, லாரிட்டு வருவாங்களாமா, போலீஸ்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்களாமா. கடைசியில ராஜீவ் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ண தம்பி ராமையாமா. தம்பி ராமையா ஒரு பண்ணையாரு, அவன் எப்படி போலீஸ் வந்து இது பண்ண முடியும்? அதே மாதிரி வந்து ஐடி ரைடு விட முடியும். தம்பி ராமையா என்ன ஆவாரு? தம்பி ராமையா பைத்தியம் போயிடும், அவ்வளவுதான். தம்பி ராமையோட பையன் வந்து யாருன்னா நம்ம சாண்டி மாஸ்டர். அவர் வந்து காசெல்லாம் கரியாகிட்டேன்னு அடிப்பாராமா. கடைசியில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹீரோ ஆக்கின இவருக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, ஹீரோ வந்து ஜாலியா இருக்காரு அப்படின்ட்டு சந்தோஷமா படத்தை முடிச்சிருப்பாங்க. பண்ணும் வரல, சிரிப்பும் வரல.
இது என்ன மோட்டிவேஷனே புரியலீங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம்னா படம் ரிலீஸ் ஆகிருக்காது. இந்த தலைவர் உள்ள போட்டு கும்மி இருப்பாங்கட்டு வேறு விட்டே வந்து புது கட்சி தராங்க ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா வந்து படம் எடுத்துருக்காங்க. பட் டேரக்டருக்கு தெரியல ஃபியூச்சர் நடக்கும் அப்படின்ட்டு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா. பாட்டு ஒண்ணு வரும், இந்த எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி, அதெல்லாம் ஸ்டெப்பை பார்த்தே நான் ஓடிட்டேன். ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாது. படத்துல ஹீரோக்கு வேலையே கிடையாது, அவரு சைட் ஆக்டர் மாதிரி இருப்பாரு. தம்பி ராமதான் மெயின் ஆக்டர் இந்த படத்துல. மணியா குடும்பம் அப்படியே கதை உருவி ஒரு சூப்பர் ஸ்டார் உள்ள எடுத்து தாடி பண்றேன்னு நான் போட்டு தலையை போட்டு தருகு ஆக்கி தலையை கடுப்பத்தி வைங்க. தாடாம தலையில என் தலையை சொன்னேன். ஜோக் இல்ல இல்லையா? தயவு செஞ்சு போர் அடிச்சா கூட போட்டு பாத்துறாரு. அட்வைஸ் என்ன பண்ணா சொன்னாங்க, போர் அடிச்சா கூட போட்டு பாத்துறாதீங்க அப்படின்னு படம். இதே படத்துல பாத்தீங்கன்னா போது பண்ணையார் வந்து அவர் சொத்தை எழுதி வித்து ஹீரோக்கு நல்லது பண்ணாரு. எதற்கு கூட சம்பளம் வாங்குறாமா அப்படி இருந்தா வந்து அவரு பிரச்சனைக்கு அவரு செலவு பண்ண மாட்டாராமா. பண்ணையார் தான் வந்து பண்ணையை வித்து வந்து செலவு பண்ணுவாராமா. எனக்கு புரியல, இது லாஜிக் புரியல. அவரு பிரச்சனைக்கு அவரு தான் காசு போட்டுக்கணும். தம்பி காசு பார்த்தே தான் சொல்லணும். யாரா தான் காசு போட்டு இது பண்ணுவாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. தம்பிராம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ற கேரக்டர்னா அந்த படத்துல அவர் ஒரு ஹீரோயினோட சேர்த்து வச்சு பேசிடுவாங்க. ஏன்னா அவர் ஹீரோ இல்ல, அது ஹீரோயின் வந்து என்னோட செகண்ட் வைஃப் தான் அப்படின்னு அவரோட கேரக்டரே அசாசின் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ சாக்ரிஃபைஸிங் கேரக்டர். அப்படி பண்ணி கிடைச்சது ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து சிஎம்ஐக்கு எக்ஸ்ட்ரா சொத்து சாக்க ஆசைப்பட்டாருன்றத ஒரு மொக்கலாஜி உள்ள இருக்கேனா அதுக்காக ஒருத்தர் வந்து இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாடா. இது டீம் கேஸ்ட் கிட்ட என்ன கேள்வினா, நிஜமா உங்ககிட்ட சொன்ன கதை இதுதானா இல்ல உங்ககிட்ட என்ன கதை சொன்னாங்க, சொன்ன மாதிரி தான் எடுத்திருக்காங்களா, நீங்க எல்லாம் படம் பாத்தீங்களான்ட்டு எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு இந்த क्वेश्चंस எல்லாம். உண்மையே படம் வந்து படுமொக்க முடியவே இல்லை. டயர்ட் ஆயிடும் இந்த படம் பார்த்தா வெறும் 2 hours தான் ஓடுது. ஆனா படம் ஃபுல்லா பார்த்து முடியதுக்குள்ள ஏதோ 3 மணி நேரம் படத்துல போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. படம் பார்க்க துரந்தெல்லாம் ஹார்ட்லி 3 hours அதெல்லாம் போனதே தெரியல. நிஜமா போனதே தெரியல. இது என்னன்னா படம் ஃபுல்லா ஸ்கிரிப்டே இல்ல. ஏதோ வந்து நாடகம் போடுவாங்க தெரியுமா, நாடகம் போடும்போது ஸ்கிரிப்ட் கால் கொண்டு போது தெரியாது, இப்படி வரையும் ஓட்டி ஆகணும். ஏதாவது ஓடல, சிட்டிக்கு போயிட்டாங்க, அங்க பண்ணிட்டாங்க, கல்ல கலந்துவானுங்க அதுவானுங்க, அந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாம படம் எடுத்து படத்துக்கு பேரை கூட வைக்க தெரியாம வண்டி நம்பர் எடுத்து உள்ள வச்சிருக்கானுங்க. ஏ பகவான், காடி பேரே எழுது படத்துக்கு பேரை. கிளாப் பண்ணு ப்ரொடியூசருக்காக கரியா கிடக்கு. யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? வருவாங்க. நம்பி விடாதீர்கள் ப்ரொடியூசர்களே. கடைசியில வந்து கூவாரத்தை விட வச்சிருந்தாங்க ப்ரொடியூசர்களே. பார்த்து பத்திரமா இருந்திருக்கு. இவ்வளோ நம்பி பாடுறது குட்டிங்க அப்படின்னா நாளைக்கு கூவாரம் தான் ஒன்றும் இந்த கதையும் கேட்டு வரும் பண்ணியிருக்காரு. பார்த்து அவ்வளோ டென்ஷனாக இடையே வச்சிருக்கியா? எதையா படம் இது உண்மை. நான் வந்து இந்த நடிகர் அசிங்கப்படுத்தாங்களா இல்லை. ஓகே, பாடி பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஜாலியா பண்ணா பண்ணணும். உதாரணம்னா பாடி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி ஃபிலிம்ஸ் புது கிடையாது. பாடி ஃபிலிம்ஸ் நிறையவே இருக்கு. மேபி தமிழ் படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது வந்து காமெடியா போயிடும். அதனால அது படத்தோட சீனை காப்பி பண்ணி இது பண்ணுவாங்க. அப்ப குடும்பம் படுத்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் காமெடி படம் ஆரம்பிச்சது. அதுல பாத்தீங்கன்னா கதை இருந்தாலுமே படத்தை ஸ்கிரீன் பேர் எல்லாமே வந்து ஏதோ படம் சட்டைல் பண்ற மாதிரியே இருக்கும். சட்டைல் பண்ற மாதிரி பாட்டு வச்சிருப்பா. அப்படி உதாரணம் சம்சாரம் சதுரை வந்து ஊரை புரிஞ்சுக்கிட்டு கண்ணம்மா அப்படின்ட்டு அந்த பாட்டு எடுத்து பாடி பண்றது. அப்புறம் ஒரு பிள்ளையார் படம், படம் பேர் பண்ணி போச்சு. ஓகேவா, இவருதான் பிள்ளையாரா வருவாரு. பிள்ளையார்கிட்ட என்ன பண்ணிப்பானுங்க, 3 பேர் டீலிங் பண்ணி பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பிசினஸா வைப்பானுங்க. அவனுக்கு பேரானுங்க. அப்புறம் பிள்ளையார்கிட்ட விட்டுருவானுங்க. அதெல்லாம் பிள்ளையார் வீட்டுக்கு வந்திருப்பா. அப்படி அதையும் பாத்தீங்க அப்படின்னா யாரோட பாடி சாங்ஸை போட்டு ஃபில் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் சட்டையர் தான். இதே மாதிரி பொலிட்டிவ் சட்டை பண்றதுல சில ஆக்டர்ஸா இருப்பாங்க. உதாரணம் சொன்னா காமெடி ஆக்டர்ஸ் பல பேர் தான் முன்னாங்க. உதாரணம் எஸ் சந்திரன் இருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சின்ன விவேக் சார் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஏதாவது நடக்கிற விஷயத்த வந்து பொலிட்டிக்கலாவே பேர உள்ள வைப்பாங்க. கவர்மெண்ட் வந்து வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு. சென்ட்ரல் நினைச்சா தூக்கும், சென்ட்ரல் நினைச்சா இறக்கும் அப்படின்ட்டுலாம். இதெல்லாம் சட்டையர் தான். பட் அதெல்லாம் வந்து ரசிக்க முடியும், ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். இவங்க ஸ்கிரீன் பிள்ளை எடுத்து வச்சு திடீர்னு பார்த்தா சம்மந்தமான வயசான டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணு கூட குடிச்சு டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கோடி வரும் பங்களா வித்துருன்றாங்க. சில விஷயம் லாஜிக்கே இல்லாம இருக்கு. சரி, காமெடி லாஜிக்கலாம் இல்ல, இது காமெடியே இல்லையா? அப்ப லாஜிக் எடுத்துக்கு இதுமாதிரி போனா வந்து புலம்பல் வீடியோ ஆயிடும். அதை நிறுத்திக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்து காண்டாண்டிங்கன்ற மன கும்பல வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தை ரோஸ் போலாம் அதுக்கு காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பெட்டின்னு ஒரு சூப்பர் படம் வந்திருக்கு. அதை நானும் கேட்கவும் பார்த்துட்டோம். சூப்பர் படம்.
ஜான்வி கபூருக்காக அலைஞ்சிட்டு தானே போய் பார்த்தேன். அதெல்லாம் படத்தை நல்லா இருந்த ஒரே விஷயம் கிரிக்கெட் சூப்பரா விளையாடுறாரு போயிட்டு வரேன். அதுவே மறந்து போச்சா? ஓகேவா ஜான்வி கபூர் இருக்கிறேன். ஓகே ஜான்வி கபூர் நினைச்சா கேக்கு முப்பொழுதும் மறந்து போயிருச்சு. அடுத்து அந்த படத்தை ரோஸ் பார்க்கலாம். கூட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. அடுத்த என்ன படம் ஹோட்டல காசு பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன் பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த படத்தோட ட்ரெய்லரே இது வந்ததே தெரியல. இது போடுங்க 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 போடுங்க, என்ன இது, என்ன ஏன் இதை போட சொல்றாங்க அப்படின்னு. நாங்கள் சும்மா நார்மலா இதா போட்டாலே கார்பரேட் கொடுப்பாங்கன்னே போட மாட்டோம். மேக்சிமம் சில படம்லாம் போட்டோம்னா இந்த சிலரோட கம்பெனிக்குள்ளதெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பா அவங்க கார்பரேட் கொடுத்து பிளாக் கொடுத்துருவாங்க. பண்ணி வேஸ்டா தான் போகணும், போட மாட்டோம். அப்படி இருக்கும்போது இதை போட்டு என்ன பண்றது அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் ஓஹோ இவங்க ஃபுல்லா நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிட்டோம்னா ஃபுல்லா டிவிக்கு அவங்களோட தான் நக்கல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இவங்க அங்கேயும் கை வச்சிருக்காங்க, இங்கேயும் கை வச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல. ஏன் மற்ற கட்சியெல்லாம் கலாய்க்க வேண்டியது? இல்ல அவங்க அதான் சொல்றல, அது அவங்கெல்லாம் தொட்டாங்கன்னா அவங்க படமே ரிலீஸ் ஆயிருக்காது. இல்ல அது நடிச்ச யாருக்காவது ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதனாலதான் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இது எப்படினாலும் தோந்துருவாங்க, ஏன்னா மிஞ்சி போனா ஒரு கொஞ்சம் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைப்புலதான் அவங்க நக்கல் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரா எடுத்தாரான்னு யாரும் சொல்லி கொடுத்து இந்த படத்தை எடுத்தாங்களான்னு தெரியல. அது எனக்கு தெரியல. சினி ஃபீல்ட்ல இருக்காரு அவர், அதை கலாய்க்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஆனா இப்போ கலாய்க்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது ரொம்ப பர்சனலா ரூமர் விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு கலாய்ச்சிங்கன்னா, இப்போ உங்க லைஃபோட பர்சனல் எல்லாம் யாராவது ஒருத்தங்க கலாய்ச்சாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு கேவலமா இருக்கும், எவ்வளவு எரிச்சல் வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தங்களை பண்றதுக்கு முன்னாடி நம்மள யாரா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம். ஏதாவது இப்போ உண்மையிலேயே நீங்க ரோஸ்ட் ட்ரோலு அதை ஏதோ ஃபன்னுக்கு எடுக்க போறீங்கன்னா அது எவ்வளோ படம் இருக்கு, அதை நீங்க நக்கல் பண்ணி அது அந்த டைலாக்கை நக்கல் பண்ணி கூட நீங்க வைக்கலாம். அது எல்லாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, காமெடியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அது பர்சனலா கொண்டு பேசுறது கொஞ்சம் தப்பாதான் இருக்கு. அது காமெடியா இருந்துச்சுன்னா எடுத்துப்பாங்க. அதான் சிவா அந்த படத்துல அதாவது இந்த ஹீரோவை மட்டும் தான் நான் நக்கல் பண்ணுவேன்லாம் கிடையாது. எல்லா ஹீரோவையும் நக்கல் பண்ணுவாரு. எல்லா ஹீரோ ஃபேன்ஸும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க யாருமே இவரை ஒரு ரோஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. யாருமே அசிங்கப்படுத்தியோ அவரை திட்டியோ எதுவுமே போட மாட்டாங்க. ஏன்னா அது என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கும். அதனாலதான் அவரெல்லாம் பிடிச்சிருக்கு. அவர் என்னதான் இது பண்ணாலும் பரவாயில்ல, ரோஸ்ட் பண்ணட்டும், நக்கல் பண்ணிட்டோம், அதை என்ஜாய் பண்றது இருக்குல்ல, அது நல்லா இருக்கணும் முதல்ல. அதுவே ஒரு மாதிரி ஐயன்னு ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது நல்ல வேலை இந்த படம் நான் பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைலாக் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன டைலாக்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஒருத்தர் பேர் என்ன கிங்ஸ்லே பேசுவாரு. அவர் தமிழ்ல பேசும்போது அது புரிஞ்சிச்சு. இவர் பேசும்போது தான் அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக் தான் பேசுறாரு அப்புறம் புரிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.